நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு எனக்கு ஆசை. அதாவது காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம பல வகையான பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது சார்ந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் டெம்பரரியாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், நீங்கள் அப்படியே வானத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும், நீரில் மிதக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய் விளக்கி முடிச்சு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த செயற்கையான ப்ரெஸ்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள்னா நம்ம அந்த பேஸ்ட்டுகளை யூஸ் பண்ணுறப்போ நம்ம இந்த நாக்கில் இருக்கிற அந்த அந்த சுவையை நம்ம மூளையை கொண்டு போகிற அந்த நுண் உறுப்புகள் என்ன செய்யுமா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸை அப்சர்வ் பண்ணி நம்ம மூளைக்கு கடத்திடுமா, அந்த தகவல்களை நம்ம மூளைக்கு கடத்திடுமா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஈஸியாக நம்ம உடம்பு ரொம்ப சீக்கிரமாகவே எடுக்கிறதுனால அது சார்ந்த பிரச்சனைகளும் புற்றுநோய் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ பட்ஜெட் தேவையில்லை, 5 பைசா இதுக்கு செலவு பண்ண அவசியம் இல்லை, பேஸ்ட்டு அப்படி ஒன்றும் தேவையில்லை, எல்லாமே இயற்கையை கலந்து கொடுத்த ஒரு விஷயந்தான் இந்த வேப்பங்குச்சி. இதில் எனக்கு இந்த 3 மாதமாக தொடர்ந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச காலமாக பல் பிரச்சனைகளில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க காலத்தில் கண்டிப்பாக இதுதான் ஒரு நிவாரணி எனக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள் பெருசாக எனக்கு தெரியலை. 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, 3 மாதம் போச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், பல் சார்ந்த பிரச்சனை நிறையா பிரச்சனை எனக்கு இப்போ இல்லை. அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு வேப்பங்குச்சியை உடைச்சிட்டு அப்படியே பாதை வழியாக நடந்து போயிட்டு வர்றப்போ ஒரு மன சார்ந்த அமைதி. இப்போ போய் ஊர்நிலை இறங்கி நான் வாயெல்லாம் குப்பிச்சிட்டு போகிறப்போ ஏதோ ஒரு அமைதி கிடச்ச மாதிரி. அது இயற்கையாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருள்லையுமே அது இருக்கும். அது யூஸ் பண்ணுறப்போ தான் நமக்கு அந்த அருமை தெரியும். கண்டினியூவாக குறைஞ்சது 2 மாதங்களோ 3 மாதங்களோ ஒரு இயற்கையான விஷயங்கள் நீங்கள் இது பண்ணிப்பாங்களேன். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம சாப்பாடில் கூட எத்தனை அரிசியில் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இயற்கை சார்ந்த உணவு சாப்பிடுங்கன்னு சொல்கிறப்போ 2 நாள் அரிசி ஒன்றும் இல்லை, மிதிக்கு போகிறதுல எந்த பலனுமே இல்லை, மெல்ல தான் கிடைக்கும், ஆனால் பெர்மனண்ட்டாக இருக்கும். மற்ற இந்த இப்போ கிடைக்கிற விஷயங்களில், அதாவது ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற எந்த விஷயங்கள்லையுமே உடனே கிடைச்ச மாதிரி இருக்கும், ஆனால் அது பெர்மனண்ட் டெம்பரரியான விஷயம் தான். ஸோ இதை விலக்கி கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருக்கு. அதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். லைஃப்பில் நிறையா தேவையில்லாத விஷயங்களை நாம் தள்ளி நிற்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நன்றி.